மாற்றாந்தாய்க்கு ஒரு மடல். நடிகை ஜெயலலிதா அவர்களே, தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த நாள் முதல் நீங்கள் தாய் வேடம் போட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் தாய் அல்ல, மாற்றாந்தாய் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தவே இந்த மடல். தாயின் பரிபூரண பாசத்தையும் அளவில்லாத அன்பையும் இந்த உலகத்தில் எதனோடும் ஒப்பிடவே முடியாது. மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமாக அறிந்து கொண்ட விஷயம்தான் இது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையிலும் தாய்க்குத்தான் முதலிடம். அத்தகைய தாய்ப்பாசத்தை வைத்து கீழ்த்தரமான அரசியல் செய்யும் உங்களை மன்னிக்கவே முடியவில்லை. கருணையின் வடிவமானவள் நான் தாய். அத்தகைய கருணை ஏதுமில்லாமல், ஈவு இரக்கம் சற்றும் பாராமல் ஆயிரக்கணக்கான மக்களை நாள் முழுவதும் வெயிலில் வாட்டி வதைக்கும் கொடுமையான அரக்க குணம் படைத்த, அகங்காரம் பிடித்த சர்வாதிகாரியாகத்தான் உங்களை பார்க்க முடிகிறது. எந்த தாய் தன் குழந்தையை துன்பத்தில் வாடவிட்டு சுகமாய் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பான்? மண்டையை பிளக்கும் வெயிலில் பிள்ளையின் தலையை தன் முந்தானையால் மூடிக்கொண்டு நடப்பவள் தான் தாய். கொதிக்கும் மணலில் தன் செருப்பை பிள்ளைக்கு அணிவித்து காலில் கொப்பளம் போட தன்னையே வருத்தி கொள்ளுபவள் தான் தாய். இரண்டு புறமும் ஏராளமான ஏர்கூலர்கள் சூழ பிரச்சார மேடையில் சுகமாய் அமர்ந்திருக்கும் உங்களை பெற்றதாயினிடத்தில் எப்போதுமே வைத்து பார்க்க முடியாது. ரோம் நகரம் பற்றி எறிந்த போது பிடில் வாசித்த நீரோ மன்னனுக்கும் மக்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் வாடிக்கொண்டிருக்கும் போது ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிடும் கேவலமான உங்கள் போக்குக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. செம்பரம்பாக்கம் வெள்ளத்தால் சென்னையே மூழ்கி கிடந்த போது ஊரில் இருக்கும் எங்கள் பெற்றோர்கள் எப்படி பதறினார்கள் என்பது உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. மொட்டை மாடியில் உயிர் பயத்துடன் உணவுக்கும் தண்ணீருக்கும் தவித்த எங்களை நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவாது பார்த்திருப்பீர்களா? இப்போது பறக்கும் உங்கள் ஹெலிகாப்டர் அப்போது எங்கே போனது? முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு அஞ்சலி செலுத்த முடியாத நிலையில் இருந்த நீங்கள் இப்போது ஹெலிகாப்டர் ஏறி தமிழகத்தை சுற்றி சுற்றி வருகிறீர்கள். உங்கள் உடல் நலம் குறித்து பல தகவல்கள் வருகின்றன. அதையும் தாண்டி பரப்பன அகரகார சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வர உடல் நலனைத்தானே காரணம் காட்டினீர்கள். சரி, உண்மையிலேயே உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டாமா? உங்களை முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்தவர்கள் உடல் நலம் பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்ய மாட்டார்களா? உடல் நலத்தை காரணம் காட்டி காணொலி காட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அம்மா உங்கள் திடீர் ஆவேசம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. சரி, உங்கள் தேர்தல் நேரத்து பிரச்சார வீடியோ பதிவுகளை போட்டு பார்த்தீர்களா? நீங்கள் பேசும்போது யாருமே கவனிக்கவில்லை. பெயருக்கு கூட கைதட்டவும் இல்லை. காரணம், வெயில் ஒரு புறம் வாட்டி வதைக்க வியர்வை மழையில் நெளிந்து கொண்டிருக்கிறார்கள். கையில் கிடைத்ததை வைத்து விசிறி கொண்டிருக்கிறார்கள். கடனுக்கு மாரடிக்க வந்தவன் கண்ணீர் விட்டால் என்ன, விடாவிட்டால் என்ன? உங்களை பொறுத்தவரை கூட்டத்தை காண்பித்தால் போதும். கேமரா கண்களில் நிறையும் அளவுக்கு மக்கள் தலைகள் தெரிய வேண்டும் என்பதுதானே உங்கள் புத்தியில் இருக்கிறது. காவல்துறையின் மூர்க்கத்தனமான போக்கால் விருத்தாச்சலம், சேலம் பொதுக்கூட்டங்களில் வெயிலில் வாடி வதங்கி உயிர் துறந்தவர்களின் ஆத்துமாக்களுக்கு என்ன பதில் கூறப் போகிறீர்கள்? பணத்தால் மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என மனக்கொட்டை கட்டாதீர்கள். மக்களின் வரிப்பணத்தில் அவர்களுக்கான திட்டங்களை தீட்டவும் செவ்வனே அவற்றை செய்யவும் தான் உங்களை மக்கள் பிரதிநிதியாக அமர்த்தினார்களே தவிர நீங்கள் சுகமாக வாழ, நோகாமல் ஹெலிகாப்டரில் வந்து போக இங்கே யாரும் வரி செலுத்தவில்லை. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் பொதுமக்களுக்கு மட்டும்தான் தாயா? இல்லை, உங்கள் கழக தொண்டர்களுக்கும் தாய்தானா? அனுதினமும் தன் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் எந்த தாய் எதிர்பார்க்கிறார்? ஏன் மாற்றாந்தாய்க்கு கூட இப்படி ஒரு கொடுமையை செய்வதில்லை? பார்க்கும் போதெல்லாம் காலில் விழ வேண்டும். உங்களை பார்த்தவுடன் கூனி குறுகி உடலை வளைத்து தரைவரை தொட்டு வணக்கம் செலுத்த வேண்டும், வாயை பொத்திக் கொள்ள வேண்டும் என உங்கள் அமைச்சரவை சகாக்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அதை நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் வாய் திறந்து சொல்லி இருக்கலாமே. தன்மானத்தை இழந்து, சுயத்தை இழந்து, கேவலம் பதவி ஆசைக்காக உங்கள் காலில் விழும் அடிமைகள் எல்லோருமே மனதில் வன்மத்துடன் தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்துதான் இருக்கும் என நினைக்கிறேன்.
உங்களை முன்னாள் நடிகை என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. என்னாலும் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்போது திரைப்படத்தில், இப்போது வாழ்க்கையில். ஆனால் இனிமேல் உங்கள் படம் ஓடாது என்பதை கடைக்கோடி மக்களில் ஒருவனாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உயிர் பயம் வந்தால் கடவுளை நினைப்பது மனித இயல்பு. தோல்வி பயம் வந்தால் எம்ஜிஆர் பெயரை சொல்லுவது உங்கள் இயல்பு. தீபாவளி லேகியம் போல உங்களுக்கு எம்ஜிஆர் என்ன தேர்தல் லேகியமா? உங்களுக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், நல்லாட்சி செய்த நம்பிக்கை இருந்தால், நீங்கள் பட்டியலிடும் சாதனைகள் உண்மையாக இருந்தால் எம்ஜிஆர் பெயரை சொல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்க முடியுமா?